ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை பபிள். வணக்கம், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது மேக்கப் தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும், எனக்கு அவ்வளோவா மேக்கப் போடுற பழக்கம் இல்லை. இப்போ வந்து யூடியூப்காக போடுறேன், இல்லை சில ஈவெண்ட்ஸ் வந்துச்சு, இல்லை ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா போடுவேன். பட் இந்த மாதிரி வெளியில் இருக்கும்போது அவசரமாக போடக்கூடிய நிலைமை வரலாம், இல்லைனாக்கா போட்ட மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணுற நிலைமை வரலாம். ஸோ வெளியில் இருக்கும்போது குவிக் அண்ட் சிம்பிளாக எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, என்னோடய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம அதில் தான் மேக்கப் வைக்க போகிறோம். அண்ட் ரொம்ப தேவையான பொருட்களை மட்டும்தான் நம்ம ஹேண்ட்பேக்கில் வைக்க போகிறோம். ஸோ அதை குவிக்காக என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னோடய ஹேண்ட்பேக். ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. தேவையான பொருட்கள் மட்டும் வைக்கிற அளவு தான். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். யூஎஸ்பி ஒயர் ஒன்று, இது வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை காரில் வண்டியில் பாட்டு போடுறதுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இது மஸ்ட் எப்போவும் பேக்கில் இருக்கும். அண்ட் இயர்ஃபோன்ஸ் வெளியில் இருக்கும்போது பாட்டு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக ஒன்று பர்ஸ். பர்ஸ் ரொம்பவே முக்கியம். இப்போ யாராச்சும் பர்ஸ் இல்லாமல் வெளியில் போக முடியுமா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் என்ன இருக்குன்னா, ஒரு டிஷ்யூ பேக்கெட், ஹேண்ட் சானிடைசர் ஒன்று, அண்ட் ஃபேஸ் மாஸ்க் ரொம்பவே முக்கியம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் வச்சிருக்க பொருள் வந்து சிவிங்கம், இல்லைனாக்கா ஒரு மென்டோஸ் பேக்கெட்டு, அண்ட் ஹேண்ட் க்ரீம். ஹேண்ட் க்ரீம் இப்போ எல்லாருமே ஹேண்ட் க்ரீம் வச்சுருக்கீங்க. இது ரொம்பவே சூப்பரான சென்ட் வரும். ஸோ இந்த ஹேண்ட் க்ரீம் நான் வச்சுருக்கேன். அண்ட் கூட வந்து ஒரு பர்ஃப்யூம் பாட்டில், ஒரு இது நான் சென்டட் ஸோ நான் சென்டட் சிம்பிள் லிப் பாம். அண்ட் இது வந்து சென்டட் அண்ட் கலர்ட் லிப் பாம். ஸோ மேக்கப் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும், லிப்ஸ்டிக் வேணாம் அப்படின்னாக்கா நான் இந்த லிப் பாம் தான் போடுவேன். கொஞ்சம் கலர் கொடுக்கும் லிப்ஸ்க்கு, ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த லிப் பாம் இதுதான் வந்து என்னோட பேசிக்ஸ். இதுதான் என்னோட பேக்கில் இருக்கும். இது இல்லாமல் நம்ம என்ன வைப்போம்னா இந்த பேக்கில் வந்து மேக்கப் தான். ஸோ என்ன மேக்கப்னு போய் பார்ப்போம். நான் மேக்கப் பண்ணோன்னா நான் வர வேண்டிய ஏரியா இந்த ஏரியா தான். இது என்னோட மேக்கப் ஏரியா. இது என்னோட ட்ராயர்ஸ்க்கு மேலே இருக்கிற காலி இடத்த நான் மேக்கப் ஏரியாவாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நான் குயிக்காக உங்களுக்கு என்னென்ன அப்படின்ட்டு காட்டிடுறேன். இது என்னோட பழைய பேலட். ஸோ இன்னும் கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ சின்ன பாக்ஸ் கூட வரும். ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துன்னு போடுற மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு அதை அப்புறம் காட்டுறேன். அண்ட் அதுக்கு மேலே நான் வச்சுருக்கிறதுலாம் ஸ்கின் கேர் அண்ட் நெயில் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த க்யூட்டான வந்து இயர்ரிங் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இன்னும் இயர்ரிங்ஸ்னால் நான் வாங்கலை யூகே வந்து. ஸோ நான் கொஞ்சம் வாங்கி போடணும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டாக ப்ரைமேக்கில் வாங்கின ஹார்மோன் தான். ஸோ இது உள்ள வந்து என்னோடய மெட்டி கிளிப்ஸு, நெயில் கிளிப்பர், இயர்ரிங்ஸ், நெயில் பாலிஷ் இருக்கும். இது ஃபுல்லாக லிப்ஸ்டிக்ஸ், ப்ரஷஸ், செட்டிங் ஸ்ப்ரே, செட்டிங் பவுடர். அண்ட் கீழே இருக்கிறது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற பேலட். ரொம்ப இன்டென்ஸான கலர்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப அழகான கலர்ஸ். செஃபோராவில் வாங்கினது. இது எனக்கு கிஃப்ட் வந்தது. ஸோ ரொம்ப அழகான பேலட். அண்ட் இதெல்லாம் வந்து என்னோடய மேக்கப் ஏரியா. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே இங்கே க்யூட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கேண்டில், ஜாஸ்மின் கேண்டில். எனக்கு கேண்டல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இங்கே ரூம்லேயும் ஒரு கேண்டில் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னீங்கன்னா கிளிப்ஸ். இது எப்போனாச்சும் நான் யூஸ் பண்ணுற கிளிப்ஸ். ஸோ அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் த பவுச். நான் பவுச் வந்து இதை தான் வந்து வெளியே போகும்போது எடுத்து என் பேக்கில் வைக்கிற பவுச். ஸோ இது உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஸோ இது உள்ளே வந்து மஸ்காரா, கிக்கோவில் வாங்கின மஸ்காரா, நான் சொன்ன அந்த பேலட், ஒரு போர்ஜுவா லிப்ஸ்டிக், அண்ட் ஒரு ஸ்பாஞ்சு, அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன், and eyeliner, eye kajal, and elastics. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேக் உள்ளே தான் இருக்கும். அண்ட் நான் இங்கே மேக்கப் பண்ணும்போதும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த பேக்கை இங்கே வைப்பேன். பிகாஸ் மஸ்காரா, ஐலைனர்ஸ்,
ஃபவுண்டேஷன்லாம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது தான் வீட்டில் மேக்கப் பண்ணாலும். ஸோ இது இங்கே தான் இருக்கும். அண்ட் நான் வெளியில் போகும்போது மட்டும் இதை மட்டும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு கிளம்பிடுவேன். நான் உங்ககிட்ட என் மேக்கப் ஏரியாவை காட்டியாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, குயிக்காக வந்து என்னோடய மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து நான் வெளியில் இருந்தால் எப்படி அந்த பவுச் கூட குயிக்காக மேக்கப் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவை. ஓகே, ஸோ நான் மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னாக்கா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவுச்சை வச்சு எப்படி வெளியில் இருக்கும்போது குயிக்காக மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பவுச்சில் இருக்கிற ஃபவுண்டேஷனை ஜஸ்ட் ஒரே ஒரு கூட் வந்து ஸ்கின்னுக்கு போட போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப கவரேஜாக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் நேச்சுரலான கவரேஜாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப போட மாட்டேன், கொஞ்சமாக தான் போடுவேன். ஸோ அவ்வளோதான், ரியலி பேசிக் ஃபவுண்டேஷன் தான். அண்ட் இது கூட வந்து நான் ஆல்ரெடி செலெக்ஷன் பண்ணி வச்ச சில கலர்ஸில் ஒரு சிம்பிளான கலர். நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு செய்யலாம், பட் உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைன்னா கையை வச்சு செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த கலருக்கு வந்து கோல்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் கோல்டு போட போகிறேன். இப்படி டேப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேப் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சமாக தடவி விடுங்க. ரொம்ப நிறைய போடக்கூடாது. இதுவே நீங்கள் ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் க்ரீஸ் செய்யலாம் அண்ட் உள்ளே வந்து வேறு கலராக செய்யலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இது போட்ட உடனே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னாக்கா, உங்களுக்கு கண்ணை பெருசாக்கிறதுக்கு ஐலைனர், இது நிக்ஸில் வாங்கல ஐலைனர். ஸோ உங்ககிட்ட காட்டுறேன் நான். ஸோ இந்த ஐலைனர் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் ரொம்ப போட போகிறதில்ல, பிகாஸ் இட்ஸ் a சிம்பிள் மேக்கப். ஸோ என்ன செய்ய போகிறோன்னா, கண்ணை மூடிட்டு இந்த க்ரீஸ் இருக்குது இல்லையா, இங்கேருந்து ஸ்லோவாக ஒட்டின மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போது இந்த லாஸ்ட்லேருந்து அதேமாரி கொஞ்சம் ஒட்டின மாதிரியே தான் எடுக்கணும். இப்போ பாருங்களேன், அழகாக இருக்கா? ஸோ அதேமாரி இந்த பக்கமும் செஞ்சிடலாம். ஐலைனர் முடிஞ்சாச்சு. உங்ககிட்ட இந்தமாரி ஐ க்ரேயான் இல்லை காஜல் இருந்தாக்கா அதை குயிக்காக கீழே கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐயை தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு இல்லைனாக்கா நீங்கள் வெறும் ஐலைனரோடையே நிறுத்திடலாம். ஸோ அவ்வளோதான், காஜல் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிக்கோட மஸ்காரா கொஞ்சம் மேலே. அவ்வளோதான், முடிஞ்சது. போர்ஜுவாவோட ரெட் லிப்ஸ்டிக் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். That's it. Quick makeup done. ஸோ இந்த குயிக் அண்ட் ஈஸி மேக்கப் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.